இசையமைப்பாளரும் பாடகருமான ஜி.வி. பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி இவங்களோட கல்யாணம் 2013 நடந்தது. இவங்களுக்கு அன்பி அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க. இவங்களோட 11 ஆண்டு திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. பல கட்ட யோசனைகளுக்கு அப்புறம் எதிர்காலத்தை கருத்தில் வச்சு எங்களோட மன அமைதிக்காகவும் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு அறிவிப்பில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் இவங்களோட பிரிவை வச்சு சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்துட்டே தான் இருக்கு. விவாதங்களும் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஜி.வி. பிரகாஷ் அவரோட எதிர்ப்பை எக்ஸ் தளத்தில் தெரிவிச்சிருக்காரு. அவர் அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பேர்ல 2 மனங்கள் இணைவது பிரிவது குறித்து பொது வெளியில விவாதிக்கப்படுவதுங்கிறது துரதிருஷ்டவசமானதுதான். பிரபலமான நபராக இருப்பதாலேயே ஒருவரோட தனிப்பட்ட வாழ்வுக்குள்ள அத்துமீறி நுழைந்து தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைப்பது ஏற்புடையதல்ல. தங்களின் கற்பனைக்கு வார்த்தைகள் மூலமா வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்கள்ல வெளிப்படுத்துவதால அது யாரோ ஒரு தனிநபரோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிறத உணராத அளவுக்கு தமிழரோட மாண்பு குறைந்து விட்டதா. இருவரும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டு பிரிந்ததன் பின்னணியையும் அதே மாதிரி அதோட காரணங்களையும் என்னுடைய நெருங்கிய பழகிய நண்பர்கள் உறவினர்களுக்கு நன்கு தெரியும். அனைவரிடமும் கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். எங்களை பிரபலங்களாக உருவாக்கிய உரிமையிலேயோ இல்லை என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது தங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களோட ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களோட மனதை அது மிகவும் பாதிக்கப்படுது, அதாவது காயப்படுத்துது அப்படிங்கிறத உணர்த்தவே இந்த ஒரு பதிவை நான் இங்கே பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதரின் நியாயமான உணர்வுக்கும் மதிப்பு கொடுங்க. தங்களின் பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு ஜி.வி. பிரகாஷ் தெரிவிச்சிருக்காரு. என்னதான் இவர் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்தாலும் நிறைய பேரோட ஃபேவரட் கப்பல் அப்படின்னா அது ஜி.வி. அண்ட் சைந்தவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களோட ஒரு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வருத்தத்தையும் அதே நேரத்தில் அதிர்ச்சியையும் தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.